அன்பான தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக அடி மேலே அடி வாங்கி என்னடா வாழ்க்கை இது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுதுன்னு ரொம்பவே மனசுடைஞ்சி போயிருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த கவலை வேணாம், அந்த கவலையை விட்டுடுங்க. உங்கள் வாழ்க்கையில் 100 வருஷங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் விஷயம் இப்போ நடக்க போகுது. ஆமாங்க, நீங்கள் இது வரைக்கும் கனவுல கூட நினச்சி பார்க்காத 10 நற்செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கான ராஜயோகம் ஆரம்பமாயிடுச்சுன்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இதை முழுசாக கவனமாக கேளுங்க. ஏன்னா இதில் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக புரட்டி போட போகிற விஷயம். தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் பொதுவாகவே ரொம்ப நேர்மையானவங்க, மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது யாருமே பக்கத்தில் இருந்திருக்க மாட்டாங்க. சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, இல்லை கூட பழகின நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களை ரொம்பவே ஏமாற்றிருப்பாங்க. கையில் காசு தங்காமல் தொழிலில் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த நிம்மதியுமே இல்லை, ஏன்டா நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு அடிக்கடி வந்திருக்கும். நம்ம நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாளாச்சே அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளே நினச்சிருப்பீங்க. தூக்கத்தை நீங்கள் அடியோடையே தொலைச்சிருப்பீங்க. இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சுங்க. கிரகங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு முழு சாதகமாக இருக்குது. ரொம்ப காலமாக உங்களை துரத்திட்டு வந்த தடைகள் எல்லாம் இப்போது ஒன்று ஒன்றா விலக ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த ராஜயோகத்தில் முதல் நற்செய்தியாக உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. எங்கிருந்து பணம் வரும்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு பல்வேறு வழிகளில் வருமானம் பெருகுங்க. இத்தனை வருஷமாக அடைக்க முடியாத கடனை நினச்சி ரொம்பவே நீங்கள் பயந்துக்கிட்டு இருந்தீங்க. இனிமேல் அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாங்க. உங்களுக்கு வரப்போகிற பணவரவு மூலமாக எல்லா கடனையும் அடைச்சி சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழ போகிறீங்க. இது வரைக்கும் உங்களை அவமதித்தவங்க, பணம் இல்லைன்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் உங்களை தேடி வந்து பேச போகிறாங்க. உங்கள் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மாயமாக மறைஞ்சி சொந்த பந்தங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் அதிகமாகும். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிற நேரம் இது. உங்கள் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நீங்கள் சந்தோஷமாக மனசு விட்டு இனிமே தான் சிரிக்க போகிறீங்க. ரெண்டாவது நற்செய்தியாக நீங்கள் பார்க்குற வேலையில் ஒரு பிரம்மாண்டமான முன்னேற்றம் வரப்போகுது. வேலை செய்கிற இடத்துல இதுவரைக்கும் உங்கள் உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் வேற யாருக்கோ போயிருக்கோம். அதே போல் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான பலனை வேற யாரோ ஒருவர் தட்டிட்டு போயிருப்பார். அதை நினச்சி நீங்கள் தனிமையில் நிறைய முறை கண்ணீர் விட்டுருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த நிலைமை முற்றிலுமாக தலைகீழாக மாறப்போகுதுங்க. உங்களை மதிக்காத மேலதிகாரிகள் கூட உங்கள் திறமையை புரிஞ்சிக்கிட்டு உங்களை கொண்டாடுற நேரம் வந்துடுச்சு. புதிய வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கை நிறைய சம்பளத்தோட ரொம்ப நல்ல வேலை தானாக தேடி வரும். சொந்தமாக தொழில் செய்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க. பல நாட்களாக முடங்கி போன உங்கள் வியாபாரம் இப்போ சூடுபிடிக்க ஆரம்பிக்குங்க. நஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்த நீங்கள் இனிமேல் லாபத்தை எண்ணி சந்தோஷப்பட போகிறீங்க. புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எந்த தயக்கமும் இல்லாமல் துணிஞ்சி நீங்கள் இறங்குங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே மன உளைச்சலை கொடுத்திருக்கும். அந்த வழிகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கோம். அடுத்தபடியாக மூணாவது பெரிய நற்செய்தி என்னன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதி சம்மந்தப்பட்டதுங்க. ரொம்ப நாளாக ஏதோ ஒரு உடல் உபாதை உங்களை படாத பாடுபடுத்தியிருக்கோம். வைத்தியம் பார்த்தும் சரியாகலையேன்னு ரொம்பவே நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்க. இனிமேல் உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்பவே நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. சின்ன சின்ன வலிகள், சோர்வு எல்லாம் உங்களை விட்டு முழுசாக விலகி ஒரு புத்துணர்ச்சி உங்கள் உடம்பில் தென்படும். முக்கியமாக மனசில் இருந்த குழப்பங்கள், இனம் புரியாத பயம் இதெல்லாம் முற்றிலுமாக விலகி மனசு ரொம்ப லேசாகும். ராத்திரி படுத்தா எந்த சிந்தனையும் இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. அந்த அளவுக்கு ஒரு அமைதியான சந்தோஷமான சூழ்நிலை உங்கள் வீட்டிலையும் உங்கள் மனசுலையும் உருவாக போகுது. நாலாவது பெரிய நற்செய்தி உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிற சுபகாரியங்களை பற்றினது தான். ரொம்ப வருஷமாக கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது, நல்ல வரன் அமையலைன்னு வருத்தப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இனி
தேடி வந்து நல்ல வரன் அமையும். உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை துணை கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத கோவில் கோவிலாக ஏறி இறங்கின தம்பதிகளுக்கு சீக்கிரமாகவே வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்க போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த தேவையில்லாத சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சி 2 பேருக்கும் இடையில் அன்பும் புரிதலும் அதிகமாகும். பிரிஞ்சு போன சொந்தக்காரர்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. உங்கள் வீட்டில் எப்போவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது. உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து சந்தோஷப்பட வைக்க போகுது. 5வது நற்செய்தியாக உங்கள் நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேற போகுது. அதாவது சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், இல்லைன்னா ஒரு நல்ல நிலம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக நீங்கள் முயற்சி செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். கையில் காசு சேர்த்தே நீங்கள் வைத்திருந்தாலும் அதுக்காக ஏதாவது ஒரு செலவு உங்களை துரத்திக்கிட்டே இருந்திருக்கும். அதனால் உங்களோட வீடு கட்டுற கனவு, நிலம் வாங்குகிற கனவு பல வருடங்களாக தள்ளி போயிருக்கோம். இனிமே அந்த மாதிரி நடக்காதுங்க. நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்கள் சொந்த உழைப்பில் சொந்தமாக ஒரு இடமோ அல்லது வீடோ வாங்கிறதுக்கான யோகம் உங்களுக்கு முழுமையாக வந்துருச்சு. அதே மாதிரி புது வண்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கும் அந்த ஆசை சீக்கிரமே நிறைவேற போகுது. கோர்ட்டு, வம்பு, வழக்குன்னு ஏதாவது பிரச்சனையில் சிக்கி அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இனிமே தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகத்தான் வரும். உங்கள் பரம்பரை சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப சுலபமாக சுமூகமாக முடிவுக்கு வந்துருங்க. பல வருஷமாக போராடி கிடைக்காத நியாயம் இப்போது உங்களுக்கு தானாக தேடி வரும். உங்கள் வாழ்க்கையில் இனிமே வசதி வாய்ப்புகளுக்கு எந்த குறையும் இருக்காது. எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு தலை நிமிர்ந்து நீங்கள் வாழ போகிறீங்க. 6வது மிகப்பெரிய நற்செய்தியாக நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு பெரிய உதவிகள் தேடி வரப்போகுது. இதுவரைக்கும் உங்களுக்கு யாருன்னே தெரியாத நபர்கள் கூட உங்களை தேடி வந்து ஆதரவாக நிற்பாங்க. முக்கியமாக வெளியூர் அல்லது வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது அந்த கதவுகள் அகலமாக திறக்க போகுது. வெளியூரில் போய் வேலை பார்க்கணும், இல்லை அங்கே போய் தொழில் செய்யணும்னு நினச்சவங்களுக்கு எந்த தடங்களும் தாமதங்களும் இல்லாமல் அந்த வேலை சுலபமாக முடிஞ்சிடும். அதே போல் உங்கள் உண்மையான நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்க போகுது. ஒரு காலத்தில் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாம் இப்போது உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு உங்கள் நிலைமை மாறும். சமுதாயத்தில் ஒரு பெரிய பதவியோ அல்லது பொறுப்போ உங்களை தேடி வரும். 4 பேருக்கு நல்லது செய்கிற அளவுக்கு உங்கள் அந்தஸ்து உயர்ந்து உங்களை பார்த்து கேலி பண்ணவங்க எல்லாம் இப்போது உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சி போக போகிறாங்க. 7வது நற்செய்தி என்னன்னா, உங்களுக்கு பின்னாடி குளிபறித்த எதிரிகளோட கொட்டம் அடங்க போகுது. தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் நேருக்கு நேராக நின்று மோதுறவங்களை பற்றி நீங்கள் கவலையோ பயமோ உங்களுக்குள்ள அறவே இருக்காது. எதாக இருந்தாலும் நேருக்கு நேராக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மன தெம்பும் தைரியமும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் கூட இருந்தே குளிப்பறிக்கிற துரோகிகளை நினச்சி தான் ரொம்பவும் வேதனைப்படுவீங்க. இனிமே அந்த மறைமுக எதிரிகளோட சூழ்ச்சிகள் எதுவும் உங்ககிட்ட கொஞ்சம் கூட பலிக்காது. உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசினவங்க, உங்களுக்கு எதிரியாக சதி செஞ்சவங்க எல்லாரும் அவங்க உங்களுக்காக தோண்டின குழியிலேயே அவங்களே விழப்போகிறாங்க. உங்களை பற்றி தப்பாக பேசின வாய்களே வரும் காலங்களில் உங்களை பற்றிய புகழ் பாடும். ஆன்மீகத்தில் உங்கள் ஈடுபாடு ரொம்பவே அதிகமாகும். உங்கள் குலதெய்வத்தோட பரிபூரண ஆசி உங்களுக்கு முழுசாக கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச புண்ணிய ஸ்தலங்களுக்கும் குடும்பத்தோடு போய் சந்தோஷமாக சாமி தரிசனம் செஞ்சுட்டு வருவீங்க. இதனால் உங்கள் வீட்டில் இத்தனை நாட்களாக இருந்த இருள் விலகி ஒரு பிரகாசமான தெய்வீக ஒளி வீசப்போகுது. 8வது நற்செய்தியாக உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற தனித்திறமைகளுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. நிறைய தனுசு ராசிக்காரங்க கலைத்துறையிலேயோ அல்லது சொந்தமாக நின்று சாதிக்கணும்னு ரொம்ப நாளாக பல தடைகளை தாண்டி போராடிட்டு இருப்பீங்க. உங்கள் திறமைக்கு சவாலாக பல விஷயங்கள் வந்திருக்கும். ஆனால் இனிமே உங்கள் திறமையை பார்த்து உலகமே வியந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரப்போகுது. புகழ், அந்தஸ்து எல்லாமே உங்கள் வாசல் கதவை தட்டப்போகுது. முக்கியமாக பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணி நஷ்டமாயிட்டோமேன்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு அதிலிருந்து பல மடங்கு லாபம் கொட்டப்போகுது. அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் பலமாக வீச போகுது.
நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே 100% வெற்றியாக மாறப்போகுதுங்க. உங்கள் பேச்சை கேட்டு நடக்க ஒரு பெரிய கூட்டமே தயாராகிக்கிட்டு இருக்கு. சமுதாயத்தில் உங்கள் வார்த்தைக்கு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. 9வது நற்செய்தியாக நீங்கள் யாருக்காவது கைமாத்தா கொடுத்த பணம் திரும்பி வராதுன்னு நினச்சிருப்பீங்க. அந்த பணம் திடீர்னு உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. நம்பி பணத்தை கொடுத்துட்டு எத்தனையோ ராத்திரிகள் தூங்காமல் முழிச்சிட்ருப்பீங்க. இனிமே அந்த கவலை வேண்டாம். அதே போல் கஷ்டத்துக்காக அடமானம் வச்ச நகைகளை மீட்டெடுக்கிறதுக்கான வழிகள் தானாக பிறக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமே வறுமை என்ற வார்த்தைக்கே இடமில்லை. உங்கள் அடுத்த தலைமுறைக்கே சொத்து சேர்த்து வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் கூடி வந்துருச்சு. இன்னைக்கு பல பேருக்கு நீங்கள் செஞ்ச தர்மங்கள் பிரதிபலன் பாராமல் உங்களுக்கே திரும்ப கிடைக்க போகுது. நீங்கள் செய்த உதவிகள் அனைத்தும் புண்ணியமாக மாறி ஒரு கவசமாக உங்களை காக்க போகுது. மனசில் ஒரு பெரிய நிம்மதி உருவாகும். நாளைக்கு என்ன ஆகுமோன்ற பயம் முழுசாக விலகி அடுத்தடுத்து என்ன புதுசாக செய்யலான்ற ஒரு அசாத்தியமான தைரியம் உங்கள் ஆழ் மனசில் பிறக்கும். 10வது மற்றும் முக்கிய நற்செய்தி என்னன்னா, உங்கள் வாழ்க்கையோட மொத்த தரமும் ஒரு உச்சத்துக்கு போக போகுது. அதாவது இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மாபெரும் பரிசை கொடுக்க காத்திருக்கு. தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் பொதுவாகவே மனசில் பட்டதை அப்படியே பளிச்சின்னு முகத்துக்கு நேராக பேசுகிறவங்க. உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேச தெரியாத வெகுளித்தனமானவர்கள், சுத்தமான மனசு கொண்டவர்கள். உங்களுக்கு இந்த குணத்தாலேயே பல பேர் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. நீங்கள் நல்லது நினச்சி செஞ்சாலும் அது உங்களுக்கு கெடுதலாக முடிஞ்சிருக்கும். ஆனால் இனிமே உங்கள் உண்மையான குணத்தை உலகமே புரிஞ்சிக்க போகுது. உங்களை தப்பாக நினச்சவங்க எல்லாம் அவங்க தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வந்து நிற்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க போகிற இந்த நேரத்தில் ஒரு தலைவனாக மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக நீங்கள் மாற போகிறீங்க. 4 பேருக்கு நல்லது சொல்கிற இடத்துல நீங்கள் கம்பீரமாக உட்கார போகிறீங்க. உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்க எல்லாம் உங்களை பார்த்து பிரமிச்சு போகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரப்போகுது. இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் இழந்து நின்னீங்களோ அது எல்லாமே பல மடங்காக உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. பல வருஷமாக கஷ்டப்பட்ட ஒரு உத்தமமான ஜீவனுக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய அங்கீகாரம். இதெல்லாம் நிஜமாகவே நடக்குமா? நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றம் வருமான்னு உங்கள் மனசில் ஒரு சின்ன சந்தேகம் கூட வரலாம். ஆனால் எந்த தயக்கமும் வேண்டாம். முழு நம்பிக்கையோட உங்கள் வேலைகளை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் நேர்மையும் உங்கள் உழைப்பும் வீணாக போகாது. உங்களுக்கான நேரம் இப்போது முழுசாக வந்துடுச்சு. இனி உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. இந்த பிரம்மாண்டமான ராஜயோகத்தை நீங்கள் முழுசாக அனுபவிக்கணும்னா உங்கள் மனசை நீங்கள் இப்போவே தயார்படுத்திக்கோங்க. நீங்கள் ஆசைப்பட்ட சந்தோஷமும் புகழும் நிம்மதியும் உங்கள் வாசலில் வந்து நிற்க போகுது. பழைய சுவடுகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு முழுமையான சந்தோஷத்தோட இந்த நாட்களை வரவேற்க தயாராகுங்க. இந்த 10 நற்செய்திகளும் உங்களை தேடி வரும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது. ஏன்னா திடீர்னு நமக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி மாறுவாங்கன்னே சொல்ல முடியாது. முக்கியமாக பணம் வந்ததும் உங்கள் கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிற மாதிரி சில போலி மனிதர்கள் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஒரு இளகிய மனசுக்காரங்க. யாராவது வந்து கஷ்டம்னு 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டா போதும், உடனே கையில் இருக்கிறத எல்லாம் கொடுத்துருவீங்க. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி கண்மூடித்தனமாக யாரையும் நம்பி உதவி செய்யாதீங்க. உங்களுக்கு யார் உண்மையாக இருந்தாங்க, யார் கஷ்டப்பட்ட காலத்தில் கைவிட்டாங்கன்னு நல்லா யோசித்து பார்த்து பழகிக்கங்க. உங்கள் வெற்றியை பார்த்து பொறுக்க முடியாத சில பேர் உங்களை வஞ்சித்திருப்பார்கள். அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றத யாருக்கிட்டையும் சொல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட உங்கள் நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுங்க. இத்தனை நாளாக ஓடி ஓடி உழைச்சி ஒரு பலனும் கிடைக்கலையேன்னு அவங்களுக்கும் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருப்பாங்க. இப்போ கிடைக்க போகிற அந்த ராஜயோகத்தில் வர சந்தோஷத்தை உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுங்க. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. நீங்கள் கொடுக்குற அந்த சின்ன நேரம்தான் அவங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்குங்க.
உங்கள் தொழிலில் வர லாபத்தை எல்லாம் ஒரே இடத்துல போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேர்த்து வைங்க. இந்த அதிர்ஷ்ட காலம் உங்களை ஒரு நிரந்தரமான நல்ல நிலைமையில் உட்கார வைக்கும். அதுக்கு உங்கள் புத்திசாலித்தனமும் ரொம்ப முக்கியம். வீண் செலவுகளை குறைச்சிட்டு எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யுங்க. உங்கள் மனசில் இருக்கிற பெரிய பெரிய கனவுகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான அடித்தளம் இப்போதான் ரொம்ப உறுதியாக அமையப்போகுது. இதனால் ஒவ்வொரு அடியையும் நீங்கள் கவனமாக எடுத்து பார்த்து வைக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களை திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்குறத முதல்ல நிறுத்துங்க. தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் பொதுவாகவே யாராவது உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டா அது அவ்வளவு சீக்கிரமாக மறக்க மாட்டீங்க. ஒரு முறை நடந்த ஒரு சம்பவத்தை 1000 முறை மனதுக்குள் ஓட்டி பார்த்து நீங்கள் தனக்குத்தானே நொந்து கொள்வீர்கள். வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே அந்த வலியை வச்சுக்கிட்டு ரொம்ப உருகிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு புது அத்தியாயம் ஆரம்பமாகியிருக்கு. இந்த பழைய கசப்பான நினைவுகளை எல்லாம் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு புது மனிதனாக வாழ பழகுங்க. இதுவரைக்கும் உங்களை கண்முன்னே நேருக்கு நேராக காயப்படுத்தினவர்களை நீங்கள் பழிவாங்கணும்னு கூட நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பிரம்மாண்டமான வெற்றியை பார்த்து அவங்க தானாக தனக்குள்ளேயே புழுங்கி போக போகிறாங்க. இனிமே உங்கள் கவனம் முழுக்க உங்களோட வளர்ச்சியிலையும் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷத்துலேயும் மட்டும்தான் இருக்கணும். உங்களை சுற்றி எப்பவும் ஒரு உற்சாகமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போ பார்த்தாலும் யாரையாவது புறம் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஆட்களை தயவு செஞ்சு உங்கள் பக்கம் சேர்த்துக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் குரு பகவானோட முழு அருளும் இப்போது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு. அதனால் தினமும் காலையில் எழுந்ததும் உங்களுக்கு இவ்வளவு நாள் கஷ்டத்தை தாங்குகிற மனப்பக்குவத்தை கொடுத்த அந்த இறைவனுக்கு ஒரு நிமிஷம் மனசார நன்றி சொல்லுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் கண்முன்னே கஷ்டப்படுறவங்களுக்கு சின்ன உதவியை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. பெருசாக 1000, 2000, 10,000ன்னு பணம் காசு கொடுத்து தான் உதவி பண்ணணுங்கிறது இல்லைங்க. பசியில் இருக்கிற ஒரு வாயில்லா ஜீவனுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சா கூட அது உங்களுக்கு பல மடங்கு புண்ணியமாக வந்து சேரும். முக்கியமாக தாகத்தில் தவிப்பவர்களுக்கு தண்ணி வாங்கி கொடுங்க. அதே போல் செருப்பில்லாமல் நடப்பவர்களுக்கு செருப்பு தானம் செய்யுங்க. அதே போல் ரோட்டில் ஆதரவற்றோருக்கு ஒரு வேளை உணவு வாங்கி அவர்களது பசியை போக்க உதவி செய்யுங்க. இதையெல்லாம் நீங்கள் செய்தால் உங்கள் பலன் பல மடங்கு உயரும். அதே போல் குலதெய்வ வழிபாட்டை எப்பவும் கைவிடாதீங்க. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனாலும் எந்த அளவுக்கு பணம் காசுலேயே நீங்கள் குளித்தாலும் பழசை மறக்காமல் எப்பவும் போல் எளிமையாக எல்லார்கிட்டையும் அன்போடு பழகிறது தான் உங்களுக்கே உரிய அந்த தனித்துவமான குணம். அந்த நல்ல குணத்தை மட்டும் எந்த சூழ்நிலை வந்தாலும் யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க. இந்த ராஜயோக காலத்தில் சமுதாயத்தில் உங்கள் அடையாளம் எப்படி மாறப்போகுதுன்னு தெரிஞ்சால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இவங்களாம் சாதாரணமான ஆள், இவங்களால் என்ன பண்ணிட முடியும்னு உங்களை ஏளனமாக பார்த்தவங்க பார்வையெல்லாம் இப்போது அப்படியே மாறப்போகுது. 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல உங்கள் வார்த்தைக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைக்க போகுதுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்கள் செல்வாக்கு ஓங்கும். பெரிய பெரிய மனிதர்கள் மற்றும் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை தேடி வந்து பழகுவாங்க. உங்கள் வீட்டில் நடக்கிற விசேஷங்களுக்கு அவங்க எல்லாம் வந்து நிற்பாங்க. உங்கள் சொந்த பந்தங்களே உங்களை பார்த்து வாயடைச்சி போக போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் கடினமான உழைப்பும் இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டங்களை தாங்கி பொறுமையாக இருந்ததன் பலன்தான். அந்த பொறுமைக்கு பிரபஞ்சம் கொடுக்குற மிகப்பெரிய வெகுமதி தான் இந்த ராஜயோகம். குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். கல்யாணம் முடிஞ்சு புகுந்த வீட்டில் எத்தனையோ பேர்கிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்கி ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. நீங்கள் என்னதான் நல்லதே செஞ்சாலும் அதில் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு உங்களை நிம்மதியாகவே இருந்திருக்க விட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இனிமே அந்த நிலை தலைகீழாக மாறப்போகுது. புகுந்த வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு தனி சிம்மாசனமே கிடைக்க போகுதுங்க. சொந்தமாக தொழில் செய்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் திறமைக்கான முழு அங்கீகாரம் இப்போது உங்கள் கைக்கு வரப்போகுது. உங்கள் சொந்த காலில் நீங்கள் தைரியமாக நிற்க போகிறீங்க. அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கு இத்தனை நாளாக படிப்பில் இருந்த மந்த நிலை மாறி ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம அலைஞ்சிட்ருக்கிற இளைஞர்களுக்கும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அருமையான வேலை கை மேலே கிடைக்க போகுதுங்க.
உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே தர்மத்துக்காகவும் நியாயத்துக்காகவும் குரல் கொடுக்குறவங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத அந்த சுத்தமான மனசு தான் உங்களோட பெரிய பலம். அந்த தர்மம் இப்போ உங்களை பெரிய கவசமாக நின்று எல்லா ஆபத்தில் இருந்தும் உங்களை காப்பாற்ற போகுது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயங்களை எல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சி தூக்கி போட்டுருங்க. இனி வர காலங்கள் எல்லாம் உங்களுக்கு வசந்த காலம்தான். உங்கள் முகத்தில் இத்தனை நாளாக இருந்த அந்த சோர்வு எல்லாம் முழுசாக மறைஞ்சி ஒரு புதுமையான தேஜஸ் வரப்போகுது. உங்களை பார்க்குறவங்களுக்கே என்ன இவங்க முகத்தில் இவ்வளவு பெரிய பிரகாசம் வந்திருக்கேன்னு கேட்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. எந்த கவலையும் இல்லாமல் முழு தைரியத்தோட உங்களோட அடுத்தடுத்த வேலைகளை ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் செய்ய போகிறீங்க. இனிமே உங்களுக்கு நடப்பது எல்லாமே நன்மைதான். தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டீங்க. உள்ளுக்குள்ளே 1000 வலிகள் இருந்தாலும் வெளியில் எப்போவுமே சிரித்த முகத்தோடு தான் இருப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கவலை, துக்கம், பாரம் உங்கள் தலையணைக்கு மட்டும்தான் தெரியும். ராத்திரி நேரத்தில் தனிமையில் நீங்கள் விட்ட கண்ணீருக்கு எல்லாம் இப்போ ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுது. வரப்போகிற காலங்களில் உங்கள் முகத்தில் இருக்கிற சிரிப்பு வெறும் வெளிவேசத்துக்கான சிரிப்பாக இருக்காது. நிஜமாகவே உங்கள் அடிமனசில் இருந்து வரப்போகிற முழுமையான சந்தோஷத்தோட வெளிப்பாடு. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இனிமே ஏமாற்றம், தோல்வி என்ற வார்த்தைகளுக்கே இடமில்லாமல் பிரபஞ்சம் உங்களை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிடுச்சு. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னா மாறுற காலம் வந்துருச்சு. உங்கள் தன்னம்பிக்கை பல மடங்கு உயர்ந்து நிற்க போகுதுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் எத்தனை தடைகள் வந்தாலும் 1000 பேர் அதை தடுத்து நிறுத்தினாலும் அதை விடாமுயற்சியோடு செஞ்சு முடிக்கிற தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. உங்கள் உழைப்பை பார்த்து ஒரு காலத்தில் ஏளனமாக சிரித்தவங்க எல்லாரும் இப்போ உங்கள் அசுரத்தனமான வெற்றியை பார்த்து மிரண்டு போக போகிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வரப்போகிற இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை வச்சு நீங்கள் வெறும் ஆடம்பரமாக மட்டும் செலவு பண்ணாமல் 4 பேருக்கு பிரயோஜனமான ஏதாவது செய்யணும்னு எப்பவும் போல் நல்லதே நினைப்பீங்க. உங்கள் ஊரில் உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் நீங்கள் ஒரு பெரிய முன்னுதாரணமாக வாழ போகிறீங்க. உங்கள் பேரை சொன்னாலே எல்லாரும் எழுந்து நின்று ஒரு தனி மரியாதை கொடுக்குற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் ரொம்பவே பிரம்மாண்டமாக மாறப்போகுது. இனிமே எந்த ஒரு புது காரியத்தையும் ஒரு துளி கூட பயம் இல்லாமல் ரொம்ப தைரியமாக எடுத்து வையுங்க. அதில் உங்களுக்கு 100% நிச்சயமான வெற்றி தான். தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் பொதுவாகவே தாராளமான குணம் கொண்டவங்க. உங்கள் சட்டை பையில் ₹1 இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறத பார்த்தா அந்த ரூபாயையும் கொடுத்துட்டு நீங்கள் பட்டினியாக கிடக்கக்கூட ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு பிரபஞ்சம் இப்போது வட்டியும் முதலுமா எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க போகுது. இந்த ராஜயோக நேரத்தில் உங்கள் மொத்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய தூணாக நீங்கள் மாறப்போகிறீங்க. இது வரைக்கும் உங்களை சுற்றி இருந்த சின்ன சின்ன தடைகள், மனசை போட்டு குழப்பன, கண்ணுக்கு தெரியாத கெட்ட விஷயங்கள் எல்லாமே காணாமல் போய் ஒரு பெரிய நல்ல சக்தி உங்ககிட்ட முழுசாக ஆரம்பிக்க போகுது. அதனால் இனிமேல் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியாகவும் மற்றவங்களுக்கு லாபம் தர மாதிரியும் அமையப்போகுது. உங்கள் பேச்சில் இப்போ ஒரு பெரிய முதிர்ச்சியும் தெளிவும் கூடியிருக்கும். அதை பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு பெரிய முன்னுதாரணமாக வாழ போகிறீங்க. நீங்கள் கடந்து வந்த கஷ்டமான பாதையையும் நீங்கள் சந்தித்த அவமானங்களையும் அதிலிருந்து எப்படி இப்போது மீண்டு வந்து ஜெயிச்சு காட்டியிருக்கீங்கன்றதையும் அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க. ஒரு மனுஷன் எப்படி விழுந்தாலும் திரும்பவும் எழுந்து நின்று ஜெயிக்க முடியுன்ற அந்த பெரிய பாடத்தை உங்கள் வாழ்க்கையை வச்சே அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த நேரம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்க போகிற ஒரு மாபெரும் பொக்கிஷம். அதனால் பழைய கவலைகள் எதையும் மனசில் வச்சிக்காமல் இந்த சந்தோஷத்தை முழுசாக கொண்டாட ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடுற உச்சத்தை இனிமே யாராலையும் அளந்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ஒரு தனித்துவமான காந்த சக்தி உண்டு. நீங்கள் எங்கே போனாலும் அந்த இடத்தையே உங்கள் பேச்சாலையும் சிரிப்பாலையும் கலகலப்பாக மாற்றிடுவீங்க. ஆனால் கொஞ்ச நாளாக அந்த சிரிப்பையே நீங்கள் முழுசாக மறந்துட்டீங்க. உங்களுக்குள்ளே இருந்த அந்த சந்தோஷத்தை ஏதோ ஒன்று திருடின மாதிரி ஒரு இறுக்கமான மனநிலையிலேயே சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போது அந்த இருண்ட காலம் எல்லாம்
முடிஞ்சு உங்கள் முகத்தில் மறுபடியும் அந்த பழைய வசீகரம் திரும்ப வரப்போகுது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போனாலே ஒரு தனி வெளிச்சம் அந்த இடத்துல பரவுற மாதிரி எல்லாரும் உங்களை பார்த்து ஈர்ப்புக்குள்ளாக போகிறாங்க. நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் இருந்தாலோ அல்லது சொந்தக்காரங்களுக்குள்ள சொத்து பிரிக்கிறதுல ஏதாவது பெரிய மனக்கசப்பு இருந்தாலோ அது எல்லாம் இப்போது எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் இல்லாமல் சுலபமாக பேசி தீர்க்கப்பட போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்ச சொந்தங்கள் எல்லாம் உங்களோட இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்துட்டு நாங்களும் உங்கள் சொந்தக்காரங்க தான்னு சொல்லி பெருமையாக உரிமை கொண்டாட போகிறாங்க. அந்த அளவுக்கு சமுதாயத்தில் ஒரு அசைக்க முடியாத அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் கடவுள் எவ்வளவு பெரிய பரிசை சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு நீங்களே தனக்குள்ளே நினச்சிப்பீங்க. அதை நினைத்து நீங்கள் ஆனந்த கண்ணீரும் விடுவீங்க. உங்கள் மனசில் இப்போது துளிர் விட்டிருக்க இந்த நிம்மதி என்னைக்கும் மாறாது, ஒரு பெரிய விருட்சமாக வளரப்போகுது. உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச தியாகத்துக்கும் இனிமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகம் மட்டும்தான். இந்த பொற்காலத்தை முழுசாக அனுபவிக்க உங்கள் மனசை நல்லா தயார்படுத்திக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் பொதுவாகவே ஒரு முடிவு எடுத்துட்டா அதிலிருந்து பின்வாங்க மாட்டீங்க. ஆனால் கடந்த சில காலமாக நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாம் தப்பாக போய் உங்களை நீங்களே சந்தேகப்படுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும். ரொம்ப நேரம் சரியில்லையோ, நம்ம சிந்தனை தப்பாக இருக்கும்னு பல தடவை குழம்பி போய் நின்றுருப்பீங்க. ஆனால் இனிமே உங்கள் உள்ளுணர்வு ரொம்ப அபாரமாக வேலை செய்ய போகுது. நீங்கள் எதை சரின்னு நினச்சி செய்கிறீங்களோ அது முழுமையாக உங்களுக்கு பெரிய லாபத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஒரு காலத்தில் உங்கள் பேச்சை கேட்டு வேலை செஞ்சவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து யோசனை கேட்கிற அளவுக்கு உங்கள் புத்திசாலித்தனம் வெளியுலகத்துக்கு தெரிய போகுது. முக்கியமாக வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது நுணுக்கங்களை பயன்படுத்தி சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது தாராளமாக செய்யலாம். நீங்கள் தொட்ட துறையில் நீங்கள் தான் முதலாளாக ஒரு அசைக்க முடியாத இடத்தை பிடிக்க போகிறீங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த வழிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது உற்சாகத்தை கொடுக்க போகுதுங்க. காலையில் கண் விழிக்கும் போதே ஒரு புது நம்பிக்கையோட இன்னைக்கு நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட எழுந்திருக்க போகிறீங்க. உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி நிலவ போகுது. அந்த அமைதி உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் பரவி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். யாரும் உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசினா கூட அதை பெருசாக எடுத்துக்காம ஒரு புன்னகையோட கடந்து போகிற அளவுக்கு ஒரு பெரிய மனப்பக்குவம் உங்களுக்கு தானாகவே வரப்போகுது. இந்த மாற்றம் இந்த வாழ்க்கையை இன்னும் பலபடி மேலே கொண்டு போய் எல்லாரும் வியந்து பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுது. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு கிடைக்க போகிற இந்த வெற்றியை ரொம்ப அமைதியாகவும் கம்பீரமாகவும் நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க. தனுசு ராசிக்காரர்களாகி நீங்கள் பொதுவாகவே ரொம்ப தைரியசாலிங்க. எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பார்த்து ஓடி ஒழிய மாட்டீங்க. நேருக்கு நேர் நின்று போராடக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள். ஆனால் நடுவில் வந்த சில சோதனைகள் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டம் காண வச்சிருக்கோம். நம்மளால் இனிமே எழுந்து நிற்கவே முடியாதுன்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆணித்தரமான எண்ணம் உருவாகியிருக்கும். அதே போல் உங்களை காப்பாற்றினது யாருன்னா உங்கள் மனசில் இருந்த சின்ன சின்ன நம்பிக்கை மட்டும்தான் உங்களை காப்பாற்றி இவ்வளவு தூரம் உயிர்ப்போட வச்சிருக்குங்க. இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு சறுக்கலும் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு ஆனால் கையில் காசு இல்லையேன்னு சொல்லி தள்ளி போட்ட சில கனவுகளை எல்லாம் நிஜமாக்க போகிறீங்க. ஒரு கடைக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச பொருளோட விலையை கூட பார்க்காம வாங்குகிற அளவுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் ரொம்பவும் அதிகரிக்க போகுது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க இவர்களுக்கு எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய யோகம் வந்துச்சுன்னு ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை முறை ஒரு அழகான நிலைமைக்கு மாறப்போகுது. முக்கியமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு அதிகமாக சேர்த்து வைக்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாம் இப்போ ஒரு பெரிய வெளிச்சமாக மாறி உங்கள் பாதையை பிரகாசிக்க போகுது. ஒரு தலைவனாக நின்று உங்கள் குடும்பத்தையும் உங்களை நம்பி இருக்கிறவங்களையும் நீங்கள் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கங்க. அதனால் இனிமேல் எந்த தயக்கமும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு சரின்னு படுறத ரொம்பவும் தைரியமாக முன்னெடுத்து செய்யுங்க. பிரபஞ்சம் உங்களுக்காக எல்லா நன்மைகளையும் அடுக்கடுக்காக அள்ளி கொடுக்க முழுமையாக தயாராகிடுச்சு. உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டும் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும்
தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் கைவிட்றாதீங்க. அதே போல் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஈடுபாடு தானாகவே வரப்போகுது. இத்தனை நாளாக மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தோட சாமி கும்பிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் கோவிலுக்கு போக போகிறீங்க. ரொம்ப வருஷமாக குடும்பத்தோட ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலத்துக்கு போகணும்னு, குலதெய்வத்தை நல்லபடியாக போய் தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான நேரம் இப்போது கைகூடி வந்திருக்கு. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ரொம்ப நல்ல அனுபவங்களும் பல புதிய நட்புகளும் கிடைக்க போகுது. அதே சமயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து தேவையில்லாத சில உறவுகள் தானாகவே விலகி போக போகிறாங்க. உங்களை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு கெடுதல் நினைச்ச சில ஜந்துக்கள் உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் உங்களை விட்டு தூரமாக போயிடுவாங்க. இது உங்களை ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கடப்படுத்தினாலும் போக போக இது எவ்வளவு பெரிய நிம்மதிங்கிறத நீங்கள் முழுசாக உணர போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை பயணம் இப்போ ரொம்ப தெளிவாக எந்த குழப்பமும் இல்லாமல் ரொம்ப நேர்கோட்டில் போக போகுது. இந்த பெரிய மாற்றங்களை எல்லாம் பார்த்து நீங்களே சில சமயம் பிரமிச்சு போக போகிறீங்க. எல்லாம் உங்கள் உண்மையான உழைப்புக்கும் உங்கள் நேர்மைக்கும் கிடைச்ச நியாயமான பரிசு தாங்க. இப்போ கிடைக்க போகிற இந்த வசதி வாய்ப்பு, பணம் எல்லாத்தையும் ரொம்ப பக்குவமாக கையாளுங்க. எப்பவும் போல் உங்கள் இயல்பான சிரிப்போட மற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. சந்தோஷமாக இந்த நாட்டில் வாழுங்க. உங்களுக்கான பொற்காலம் இப்போது முழுமையாக மலர்ந்துருச்சு. அதை 2 கையால் கும்பிட்டு தயாராகுங்க. வாழ்க்கையில் நீங்கள் தொடப்போகிற உச்சம் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்க போகுது. உங்கள் உண்மையான உழைப்போட தைரியமாக முன்னேறிக்கிட்டே இருங்க. வெற்றி எப்போவுமே உங்கள் பக்கம்தான். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இதை முழுமையாக கேட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்க மனதார நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.